பாருங்கள், கோவக்காயை இந்த மாதிரி 2 பக்கம் இப்படி கட் பண்ணிவிட்டு போடுங்க. ஒரு கோவக்காயை ஒரு பீஸை வந்து மூணு பீஸாக போட்டுக்காங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் மெலிசா வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்மளோட சைஸ் தகுந்த மாதிரி போடும். ஆனால் நீளத்தில் கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி. இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீளத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டுச்சு. இந்த கலர் வரணும், நல்லா ப்ரௌன் கலர். தீக்காதையும் கேஸ் ஸ்லோவிலே வருங்க. வறுத்துட்டேன். இப்போ வந்து இதில் வந்து பாக்கி மசாலாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வறுப்பட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். திருப்பி வேறு கடாயை வச்சுருக்கிறேன். அந்த கடாயில் வந்து இந்த கோவக்காயை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேணும் கூட விட்டுக்கலாம். நான் எண்ணெய் விடாதே ஃப்ரை பண்ண போகிறேன். இது கொஞ்சம் நல்ல கலர் மாறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வறுபட்டுச்சு. உங்களுக்கு எண்ணெய் வேணால் கூட விட்டு நீங்கள் வறுத்துக்கலாம். நான் எண்ணெய் விடாதே வறுத்து எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இது மாற்றி வச்சிடலாம் வேறு பிளேட்டில். அதே கடையில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ வந்து வெங்காயத்தை வதக்கலாம். நல்லா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறது வதக்கலாம். கேஸ் ஸ்லோவிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், தீயக்கூடாது. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அந்த கோவக்காய் இதிலே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கலாம். பாருங்கள், மிக்ஸியில் இந்த தேங்காய் மசாலா நல்லா அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கேரளாவில் வந்து தண்ணி விடாது, அம்மிக்கல்ல அரைப்பாங்க, கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த கோவக்காயில் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேவையான தண்ணியெலாம் நல்லா விட்டாச்சு. இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கொதிக்கணும். ஏற்கனவே கோவக்காய் வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து மூடி வச்சிடறேன். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுது. இது வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். சாரிங்க, கேஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். வாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எல்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிரேவி வந்து எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் தேங்காய் ஒன்று கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கலாம். எனக்கு இது போதும். இப்போ வந்து இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், தாளிக்கலாம். பாருங்கள், கடாயில் எண்ணெய் விட்டுருக்குறேன். இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கேஸ் ஸ்லோ பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா பொரியட்டும். இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் ஊற்றிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கோவக்காய் தீயில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பாவக்காயில் கூட செய்யலாம். நான் பாத்திரக்கிட்ட வேலை செய்வேன். அடிக்கடி நான் செய்வேன். பாத்திரம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து வீட்டில் வந்து இப்போ வீடியோக்கோசரம் செய்யலான்ட்டு செஞ்சேன். அப்புறம் இது வந்து ரைஸ்க்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 1 வாரம் கூட வச்சுக்கலாம். இது வந்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். நமக்கு தேவையாக்கும்போது சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் எடுத்து கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் வெளியே வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும்.
அதேமாரி மோர் கூட கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா தாளிச்சிட்டு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுருவாங்க. அவங்க ஒரு வாரத்துக்கு வச்சுக்குவாங்க. அவங்க அடிக்கடிக்கெலாம் மோர் தாளிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்க செய்வாங்க. இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.